விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் உள்ள ராமதாசின் வீட்டிற்கு தனியார் துப்பறியும் நிறுவனத்தினர் ஆய்வு மேற்கொள்ள வருகை தந்துள்ளனர். வீட்டில் தனது இருக்கைக்கு அருகே ஒட்டு கேட்கும் கருவி இருந்ததாக ராமதாஸ் குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருந்தார். அதைத் தொடர்ந்து தற்போது அவரின் வீட்டிற்கு துப்பறியும் குழுவினர் ஆய்வு மேற்கொள்ள வருகை தந்துள்ளனர். தற்போது பாமக வழக்கறிஞர் பாலு செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். நடத்தக்கூடிய அந்த மாபெரும் போராட்டத்தின் மூலமாக இப்பொழுது தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சரிலிருந்து இறக்குவதற்கான நாள் குறிக்கக்கூடிய நாளாக அந்த 20ஆம் தேதி அதே விழுப்புரத்தில் இருக்கும். அதுதான் எங்களுடைய நோக்கம். வன்னியர்களுக்கு செய்திருக்கக்கூடிய துரோகம் என்பது சாதாரணமானதல்ல. பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தை அமைப்பதற்காக அவர் முயற்சி மேற்கொண்டார். உச்சநீதிமன்றம் சொன்னது 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டிலிருந்து வன்னியர்களுக்கு பிரித்துக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உரிய தரவுகளை திரட்டி அதன் மூலமாக அதை கொடுப்பதில் எந்த தவறும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. அதன் காரணமாக 4 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழக அரசு ஒரு அரசாணை பிறப்பித்து நீதியரசர் பாரதிதாசனை நியமனம் செய்து வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கான தரவுகளை தர வேண்டும் என்று பிற்படுத்தப்பட்ட ஆணையத்திடம் தமிழக அரசு கேட்டது. அதனுடைய அரசாணை என்பது இப்பொழுதும் இருந்து கொண்டது. ஆனால் அதற்கு பிறகு தமிழக அரசு மாநில அரசிற்கு உரிமை இல்லை, இதை எங்களால் இப்பொழுது தர முடியாது, மத்திய அரசு தான் இந்த விவரங்களை எடுக்க வேண்டும் என்று சொல்வது என்பது உள்ளபடியே ஒரு பச்சை துரோகத்தை தமிழக முதலமைச்சரும் தமிழக அரசும் வன்னியர் சமுதாய மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எல்லாம் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டோம். செய்தியாளர்கள் சந்திப்பில் பாமக வழக்கறிஞர் பாலு பேசியதை பார்த்தோம்.